போலீஸ், இராணுவம் இல்லையா? இராணுவம் ஏன் இராணுவம் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னாலே உடல் உடல் சம்பந்தப்பட்ட வேலை. அப்போ அது எல்லாமே வந்து செவ்வாயோட காரகத்துவங்கள். அப்ப நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது, நீங்க இராணுவத்துல இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. போலீஸ்ல இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. நீங்க தாராளமா அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு அதுதான் வரும் அப்படின்னா நீங்க தாராளமா அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். ரெண்டாவது, பிஸ்னஸா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், நல்லபடியா வரும். என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே சரி, நம்ம காலபுருஷ தத்துவப்படி மகரத்துல தான் செவ்வாய் உச்சமாவார். மகரங்கிறது 10வது வீடு. 10 அப்படின்னா என்ன? பிஸ்னஸ், கர்மஸ்தானம். அப்போ செவ்வாய் பகவான் எங்க உச்சமாகிறார்? மகரத்துல, 10ஆம் இடத்துல. அப்போ நீங்க எதை செஞ்சா அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னா, நீங்களே வந்து மகரத்துலதான் உச்சமாகறீங்க. உங்க ராசி அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப நீங்க உச்சமாகறதே வந்து எங்க? மகரத்துல. அப்போ எப்போதுமே பிஸ்னஸ்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். ஸ்லோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்குமே தவிர, லாங் பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க தான் சக்சஸா இருப்பீங்க. உங்களை நெருங்கவே முடியாது. உங்களோட குரோத் அந்த மாதிரி இருக்கு. யோசிச்சு ஆனா முடிவு செய்யணும். எடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து பண்றதுங்கிறது நல்லா இருக்காது. ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், இல்ல அதுல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும்,